ஹாய். இது இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு ஒரு 10-15 நாளாகவே என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து செய்ய டைம் இல்லை. என்ன பண்ணுறது, கிளாஸு, பாப்பாவுக்கு ஏதாச்சும் பார்க்குறது இந்த மாதிரி இருக்கிறனால மாவெல்லாம் ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிணைஞ்சு வச்சேன். அது வேஸ்ட்டு தான், கொஞ்சோண்டு தான் நான் பிணைஞ்சேன். அவங்களுக்கு மட்டுமாதிரி போட்டு கொடுப்போன்னு நினச்சி பிணைஞ்சேன். ஆனால் அது பண்ண முடியல. சரி, இன்னைக்கு பாப்பா வந்து கொஞ்சம் வெள்ளனே தூங்கிடுச்சு. எப்பயும் வந்து பாப்பா ஒரு 8:45க்கு படுப்பாங்க. ஆனால் தூங்க ஒரு 9:30 கிட்ட ஆகும். இன்னைக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சம் வெள்ளனே தூங்கிட்டாங்க. எப்பயும் போல் 8:30 to 8:45க்குள்ளே படுக்க வச்சுட்டேன். சாப்பிட்டாங்க. அவங்க வெள்ளனே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஸ்கூலில் ஏன்னா இன்னைக்கு தூங்கலையா மேடம், அதனால கொஞ்சம் இன்னைக்கு தூங்கிட்டாங்க வெள்ளனே. கரெக்டாக இப்போ மணி வந்து இருங்க ஒரு நிமிஷம். நான் அவங்க சாயங்காலம் ஜொமேட்டோ போகிறப்பவே பட்டரும் கேரட்டும் வந்து வேக வச்சுட்டேன் விசிலில். அதனால் குருமா பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். தேங்காயும் பாப்பாவை தூங்கினா அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுட்டேன். சரி, குருமாவும் சப்பாத்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதில் இது வந்து நான் யூடியூப்லாம் பார்க்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் பண்ணுறேன். பார்ப்போன்னா எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு இது சப்பாத்தி மாவை பிணைஞ்சி வச்சுட்டு குருமாக்கு வந்து ஆல்ரெடி தேங்காய் அரைச்சிருக்கு. வெஜிடபிள்ஸு பயரும் கேரட்டும் வேக வச்சாச்சு. அதனால் குருமா செய்கிறது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸ் தான். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்பாத்தி மாவை பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணி ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குருமா வச்சுட்டு வர்றதுக்குள்ளே சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடும். கொஞ்சம் சாஃப்டாக வரும் சப்பாத்தி. தேய்ச்சி இப்படி உருட்டினோடனே போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் சாஃப்டாக வரும், அவ்வளோதான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவை வந்து பிணைஞ்சி வச்சுக்கிறோம். நான் வந்து சப்பாத்தி மாவை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுப்பேன் எப்பயுமே. ஏன்னா வந்து இப்போ நைட்டுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒருவேளை சப்பாத்தி மீதி இருந்தால் காலையில் வந்து அவங்க வெறுவாயிலே சாப்பிடுவாங்க. அதனால் வந்து சப்பாத்தி மாவை கொஞ்சம் அதிகமாக தான் நான் பிணைவேன். அவங்க கொஞ்சம் சப்பாத்தி சேர்க்கும். கஷ்டப்பட்டு இப்படி 1க்கு 2 வேலைக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு பிடிச்சதையாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஒரு முடிவு. டெய்லியெலாம் சத்தியமாக செய்ய முடியாது. ஏதோ பாப்பா இன்றைக்கி வெள்ளனை தூங்குச்சு. அதனால் ரொம்ப நாளாக கேட்குறாங்க சப்பாத்தி. பாவமாக இருக்குது எனக்கும். அதனால் சரி, சப்பாத்தி மாவை பிணைஞ்சிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். சப்பாத்தி மாவு பிணைஞ்சாச்சு. நான் ஹேண்ட் வாஷே பண்ணலை. எப்படி இருக்குது, இந்த மணிக்கு வந்து கையில் வந்து லாஸ்ட்டாக மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் என்னையை பொறுத்த வரைக்கும். மாவு இப்போ பிணைஞ்சாச்சு. அடுத்து வந்து குருமாக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்படி ஓரமாக வச்சுருவோம், அது படுக்க ஊறட்டும். பாப்பா தூங்குது நல்லா, இருங்க காமிக்கிறேன். வந்து என்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் வந்து ஒரு தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுதான் எடுத்திருக்கேன். அதனால் கட் பண்ணிக்குவோம். தக்காளி, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, காயட்டும். எனக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு பாக்கெட்டில் இருக்கிற எதுவுமே போட பிடிக்காது. அதாவது சோம்பு, இந்த இலை, இது 2 தான் போடுவேன். தேவைப்பட்டால் இதை வந்து அரைச்சி ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது 2ம் இல்லாமல் மீதி பொருளெல்லாம் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிடுவேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த இலை, அழகா. இந்த ஒரு இலையும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் எப்பயும் போல் எல்லாத்துக்கும் போடுற நம்ம கடுகு. பாப்பா வேற எந்திரிச்சுமோன்னு பயமாகவே இருக்கு. அதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க.
நான் போட்டிருக்கதே ஒரே ஒரு குட்டி வெங்காயம் தான். அதுக்கு சும்மா வதங்குறதுக்காக கல்லுப்பு லைட்டாக, அப்புறம் லாஸ்ட்டாக உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உப்பை போட்ட கையோட சும்மா கத்தியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்பூனை எடுத்தால் சத்தம் கேட்கும். இது வந்து வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த என் பாப்பா வச்சுட்டுலாம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைக்க வாய்ப்பே இல்லை. அதனால எனக்கு தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடை வாங்கி எனக்கு தேவையான மணிக்கு இந்த டப்பாவில் அரைச்சி வச்சிருவேன். அது பாட்டுக்கு இருக்கும். இஞ்சி பூண்டோடைய அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, இதையும் திறந்து விட்டுக்குவோம். என் மக இந்த வாடைக்கு அங்கிட்டு இருந்து இங்கிட்ட பெரட்டி படுக்குது. எடுத்து கேரட்டும் பட்டர் பயிரும் அந்த தண்ணியை வந்து தண்ணியோடய சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியவே சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்க சாப்பிட்றதுனால ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ணுறோம். சாப்பாடுக்குலாம் கொஞ்சம் தண்ணியாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் பண்ணுறேன் இப்போ நைட்டுக்கு மட்டும். அவ்வளோதான். குருமா அது வந்து நல்லா கொதிக்கவும் மசாலா பொடி போடணும். மசாலா பொடி போட்டு நல்லா கொதி வரும். தேங்காயை ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இது ரெடி ஆகிட்டா சப்பாத்தியை போட்டு எடுத்தோம்னா முடிஞ்சிடும். இது ஈஸி தான். ஆனால் அந்த சப்பாத்தி போடுற வேலை தான் கொஞ்சம் பெருசு. உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துருவோம். உப்பு இல்லை, மசாலா போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும் எனக்கு வந்து இன்னைக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நான் உருளைக்கிழங்கு வாங்கிட்டு இந்த கிரேவி பண்ணுவோம். பட்டரும் உருளைக்கிழங்கும் போட்டு இந்த மசாலா பண்ணோம்னா சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு வாங்க முடியாத ஒரு நிலைமை, கடைக்கு போக முடியல. அதனால உருளைக்கிழங்கும் போடலாட்டினா உருளைக்கிழங்கு போட்டால் கொஞ்சம் கிரேவி நல்லா இதாக இருக்கும், கொல கொலன்னு. தேங்காய்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை நம்ம. இப்போ வந்து உருளைக்கிழங்கு இல்லாதனால கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும். அதனால தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போவே தேங்காய் போட்டோன்னே லைட்டாக கிரேவி மாதிரி வந்துருச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி போட்டு. அந்த கட்டை வேற எங்கே இருக்குன்னு தெரியல. இது பண்ணியாச்சு. இப்போ போய் நான் அந்த கட்டையை தேடி எடுத்துட்டு தேய்ச்சிட்டு சொல்கிறேன். சப்பாத்தி மாவு பிணையும் போது எப்பயுமே இந்த மாதிரி தட்டில் கொஞ்சம் மாவு போட்டு எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வந்து ஒரு சில நேரம் கோதுமை மாவு இப்படி நம்ம தேய்க்கிறப்ப வராது, கல்லில் இந்த இதில் அந்த கட்டையிலலாம் ஒட்டும். அதனால நான் எடுத்து வச்சேன். ஆனால் என் நேரத்துக்கு வந்து இன்னைக்கு நான் வேணா பாருங்கள், கோதுமை மாவு சுத்தமாக இதே பண்ணலை, ஒட்டவே இல்லை. எனக்கு சூப்பராக வந்துச்சு.
சப்பாத்தி எல்லாத்தையும் ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சு. வேலை கொஞ்சம் எனக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சப்பாத்தி ஒன்று ஒன்றும் அப்படியே உப்பிக்கிட்டு வந்துச்சு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இப்படி எனக்கு வந்ததே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எண்ணெய் கூட ஊற்றலை. நான் எடுத்த கோதுமைலாம் அப்படியே கொட்டிட்டேன் வாளியில் எடுத்த மணிக்க. ஒரு இந்த ஊட்டுற தோசைலாம் ஊற்றுவோம்னா அந்த மாதிரி கூட எண்ணெய் ஊற்றலை. வெறுமனே அந்த தோசைக்கல்ல துணியை வச்சு தேய்ச்சிட்டு 2 சப்பாத்தியாக எடுத்தேன். வேலை ஈஸியாக முடிஞ்சுச்சு இன்னைக்கு. இப்போ ஒரு சப்பாத்தியை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாட் பாக்ஸ் அடியில் இருக்குது. நான் ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு வைக்கலாம். ஹாட் பாக்ஸை இப்போ எடுத்தேன்னா பாப்பா எந்திரிச்சிரும். இப்போ வந்துருவாங்க, உடனே சாப்பிட்டுக்கிறதுக்கு தான் விட்டுட்டேன். இப்போ கடைசியாக போட்ட சப்பாத்தியா கொஞ்சம் சூடாக இருக்கு. அவங்க சாப்பிட்றப்ப அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு முடிஞ்சா எடுக்கிறேன். ஆனால் அவங்க டயர்டில் வருவாங்க, வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. சரிங்க, ரியாக்ஷன் வீடியோ இருந்துச்சுன்னா இதோட ஜாயின் பண்ணுறேன். இல்லாட்டினா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. பாய்.